சொன்ன வாக்க மீறிட்டீங்க. இனிமே எந்த சக்தியும் என்ன கட்டுப்படுத்தாது. அர்ஜுன், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ அர்ஜுன். ஐ லவ் யூ டா. ஆதிரா, ஆதிரா, ஆதிரா. ஆதிரானா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னியோட ஒரு முடிவு கட்டுறேன். ஆதிரா, ஆதிரா, ஏன் டல் ஆயிட்ட? விடிஞ்சா உன் கதையே மாறிடும். ஆதிராவுக்கு உனக்குமான உறவும் முடிஞ்சிடும். சொல்லு அர்ஜுன், உனக்கு என்ன வேணும்? சொல்லு அர்ஜுன், உனக்கு என்ன வேணும்? எனக்கு தண்ணி வேணும். அதெல்லாம் அப்புறம். வேற என்ன வேணும்? தண்ணி வேணும். எந்த நேரத்துல எதை கேக்குறான் பாரு. தண்ணி, எனக்கு தண்ணி வேணும். இரு, எடுத்துட்டு வரேன். பார்த்து வாம்மா. சரிங்க அங்கிள். இந்த மாதிரி இடத்துல எல்லாம் உனக்கு நடந்து பழக்கமே இருக்காது. அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல இந்த இடத்துல நடக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கும். அதான் உன்னை வீட்லயே இருன்னு சொன்ன. நீ தான் கேட்க மாட்டேங்கிறியே. அவரை காணும்னு சொல்லும் போது எப்படி ஆண்டி என்னால வீட்டுல இருக்க முடியும்? சரி வா. சரி வாங்க. அதான் அங்கதான். அதிரா, இதோ பசங்க இங்கதான் தண்ணி அடிச்சிருக்காங்க. என்ன அதிரா இதெல்லாம்? இன்னைக்கு போய் தண்ணி அடிச்சுக்கிட்டு இவங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அண்ணே, அர்ஜுன்லாம் அடிச்சிருக்க மாட்டான். மத்த 2 பேர் இருக்கானுங்களே தருதலைங்க, அவனுங்க தான் அடிச்சிருப்பானுங்க. மருமகள இங்க எங்கேயாதான் இருப்பாங்க, கண்டுபிடிச்சிடலாம். நீ வா. வாங்க அண்ணே. அர்ஜுன் ஆதிரா, ஆதிரா, ஆதிராவை காணோம். பின்னாடியே தான் நான் வந்தா. எங்க போனா? ஆதிரா, 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 எங்கம்மா இருக்க? ஆதிரா, ஆதிரா, ஆதிரா. என்ன குடும்பம்டா இது? புருஷனை காணும்னு அவனை தேடினா, பொண்டாட்டியை காணும்னு இவ்வளவு தேட வேண்டியதா இருக்கு. இதுக்கு நான் சரகு அடிக்காமலே இருந்திருக்கலாம். போதையெல்லாம் போச்சு. ஆதிரா, தண்ணியே இல்ல. அர்ஜுன், அர்ஜுன், அர்ஜுனை காணோம். அர்ஜுன்,
அர்ஜுன் அர்ஜுன் என்ன அர்ஜுன் எங்க போற? வேணா விட்டுடுன்னு சொன்னல, உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? என்னாச்சு அர்ஜுன்? வீடு எங்க போச்சு? வீடு எங்க தானே இருந்துச்சு? அர்ஜுன் 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 எங்க போயிட்ட அர்ஜுன்? ஆதிரா, தண்ணி எடுத்துட்டு வந்துட்டியா? அர்ஜுன் என்ன சொல்ற? ஆதிரா, அர்ஜுன் அர்ஜுன் என்னாச்சு அர்ஜுன்? அர்ஜுன் அர்ஜுன் ஆதிரா, இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்ல? ஆமா, நீ எப்படி இங்க? சரி வா, நாம போய் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுவோம் வா. ஏய், இங்க எங்க போற? நம்ம வீடு அங்க. நம்ம வீட்டுக்கு தான். ஷோ, நம்ம வீடு இங்க இல்ல, அங்கதான் இருக்கு. வா போலாம். ஐயோ, இங்க தான் இருக்கு ஆதிரா. வா போலாம் வா. இல்ல அர்ஜுன், அங்கதான் இருக்கு. வா போலாம். ஆதிரா, உனக்கு தெரியாது. வா போலாம் வா. அர்ஜுன் வா உட்காரு. அர்ஜுன், ஆதிரா, இது எந்த இடம்? எப்படி இதெல்லாம் இங்க? ஆதிரா. அர்ஜுன், வா நம்ம வீட்டுக்கு போலாம் வா. இல்ல ஆதிரா, நீ என் கட்டுக்குள்ள இருக்க. என்னை விட்டு உன்னால எங்கேயும் போக முடியாது. அர்ஜுன், வா ஆதிரா. எப்படி நம்ம இங்க வந்தோம்?
அர்ஜுன் எனக்காக பிறந்தவன், எனக்கு கிடைப்பான், என்னோட புருஷன் இவ்வளவு நாள் நம்பிக்கிட்டு இருந்த எல்லாம் நாசமா போச்சு. நான் கும்பிட்ட சாமியும் காப்பாத்தல, மனுஷங்களும் ஏமாத்திட்டாங்க. எனக்குன்னு யாருமே இல்லையா? முதல்ல கல்யாணம் ஆச்சு, அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டும் நடந்து முடிஞ்சிருச்சு. போச்சு, எல்லாம் போச்சு. நான் கண்ட கனவெல்லாம் நாசமா போச்சு. நான் போட்ட திட்டமெல்லாம் பாழா போச்சு. இதுக்கு மேல நான் ஏன் உயிரோட இருக்கணும்? அர்ஜுன் எனக்கு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் வாழ்றது வீண் தானே. நான் இருக்கிறத விட ஒரே அடியா செத்து போயிடுறேன். அதான் நல்லது. நான் போறேன் அர்ஜுன். ஒரே அடியா போயிடுறேன். நான் போறேன். எதுக்குடா என்ன காப்பாத்துன? அப்படியே விட்டுருந்தா நான் போய் சேர்ந்துருப்பேன்ல. எதுக்குடா என்ன காப்பாத்துன? ஐயோ ராஜி, அழாத ப்ளீஸ், அழாத ராஜி. அழாதன்னு சொல்றல. இப்ப சாகுற அளவுக்கு என்ன நடந்தது? ஏன் இப்படி பண்ண? இன்னும் என்னடா நடக்கணும்? அர்ஜுன் எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு, அப்புறம் நான் ஏன் உயிரோட இருக்கணும்? சாரி ராஜி, இப்படிலாம் ஆகும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. போடா, பெருசா பிளான் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், அர்ஜுனுக்கு உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நைட்னு என்னென்னமோ சொன்னீங்க, அது எதுவுமே நடக்கலையேடா. அந்த ஆதிரோட ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருச்சு. சாரி ராஜி, எல்லாத்துக்கும் காரணம் நாங்க தான். நாங்க குடிச்சிருந்ததுனால ஏதோ தப்பு நடந்துருச்சு. நாங்க தொடர்ந்து உங்களை வாட்ச் பண்ணி இருக்கணும், மிஸ் பண்ணிட்டோம். ஆனா அதுக்காக அப்படியே விட்டுற மாட்டோம் ராஜி. கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த ஆதிராவை துரத்தி விட்டுட்டு உன்னை சேர்த்து வைப்போம். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அது நீ அழாம இருந்தா தான் நான் சொல்லுவேன். என்ன ஐடியா? முதல்ல நீ கண்ணை தொடச்சுக்கோ. நீ அழாத, நான் சொல்றேன். சொல்லு. அர்ஜுனையும் ஆதிராவையும் நம்ம ஹனிமூனுக்கு அனுப்பி வைப்போம். எதுக்கு நடிக்கிற? என்னடா நீங்க போட்ட பிளான்ல முதல்ல ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிச்சு, இப்போ ஹனிமூனா? ஹேய், நான் என்ன சொல்றேன்றத கேளு. சரி, என்னன்னு சொல்லி தொலை. என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு மூணார் பக்கத்துல ஒரு தனி பங்களா இருக்கு. ஹீ காக்கா இல்லாத இடம். அவனோட மாமாவோட இல்லீகல் மேட்டர்லாம் முன்னாடி அங்கே தான் பண்ணிட்டு இருந்தான். ஆதிராவையும் அர்ஜுனையும் ஹனிமூன் ட்ரிப் போகலான்னு சொல்லி அங்கே கூட்டிட்டு போய் ஆதிராவோட கதையை முடிச்சிடலாம். அது எப்படி முடியும்? மலையில எப்படியாவது அவளை கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்கும். அங்க வச்சு அவளை காலி பண்ணிட்டு அங்கேயே புதைச்சிடலாம். அப்படி இல்லைன்னா மலையிலேருந்து பள்ளத்தில் உருட்டி விட்டுலாம். கேட்டா காணன்னு சொல்லிடலாம். எப்படி ஆதிராவை அங்க கூட்டிட்டு போறது? அர்ஜுனை கன்வின்ஸ் பண்ணி அவனையும் ஆதிராவையும் கூட்டிட்டு போயிடலாம். அந்த இடத்துக்கு போறோம். அவங்களோட நீ, நான், சுதர்சன் 3 பேரும் போறோம். நானுமா?
அப்பா ஒத்துக்க மாட்டாரு. முதல்ல மாமா கிட்ட பிளான சொல்லுவோம். அவர் ஒத்துக்கிட்டாருன்னா நாமளும் போறோன்னு சொல்லுவோம். கண்டிப்பா ஒத்துப்பாரு. சரி வா போலாம். சரி வா போவோம். இங்க பாருங்க, நான் தற்கொலை பண்ணிக்க போன விஷயத்த எக்காரணத்தை கொண்டும் எங்க அப்பா கிட்ட சொல்லாதீங்க ப்ளீஸ். நிச்சயமா சொல்ல மாட்டேன் ராஜி. மாமாவை பத்தி எங்களுக்கு தெரியாதா? ஆனா ஒரு கண்டிஷன், இனிமே இந்த மாதிரி நீ எப்பவும் பண்ணக்கூடாது. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். டேய், லவுட் ஸ்பீக்கர்ல போடுறா. மாமா, எங்க ஐடியா தப்புன்னா ஓப்பனா சொல்லிடுங்க. இல்ல மாப்ள, நல்ல ஐடியா தான். என்ன மாதிரி நீங்களும் யோசனை பண்றீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, ஏன் இந்த முடிவு? என்னடா மாமாவுக்கு வயசாயிருச்சு, இனிமேல் அவரால் எதுவுமே பண்ண முடியாது, நாம தான் செஞ்சாங்கன்னு நீங்களே நேரடியாக களத்தில் இறங்கிட்டீங்களா? ச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா. ராஜி அர்ஜுனை மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப வேதனைப்பட்டா. அதை பார்க்கறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு, அதான். அவன் மேல நீங்க காட்டுறீங்க பாருங்க இந்த அக்கறை பாசம், அது உண்மையான விஷயம்டா, நல்ல விஷயம் கூட, மனசு நிறைவா இருக்குடா. ஆமா, எப்படியாவது அர்ஜுன ராஜுவோட சேர்த்து வச்சிடணும்னு நினைக்கிறீங்க பாரு. அதான்டா பெருமையா இருக்கு எனக்கு. ஆனா ஆதிரா கலூர மீன்ல நலூர மீன் மாதிரி. ஆபத்தானவன் கூட. நான் எத்தனையோ பேரை எதிரிகளை அழிச்சு ஒழிச்சிருக்கேன், காணாம அழிச்சிருக்கேன், காணாம பண்ணிருக்கேன். அப்படியே துடிக்க சும்மா. வேண்டாம், அது வேற விஷயம், நீ ஒன்னும் தெரிஞ்சுக்கிட வேண்டாம். ஆனா இதையெல்லாம் மீறி எல்லாமே கைமீறி போயிருச்சு. ஆதிரா விஷயத்துல 2-3 வருஷம் அவளால போயிருச்சு. வெக்கமா இருக்கு. ஒரு சின்ன பொண்ணு இந்த மலைய ஏமாச்சிட்டா. இதையெல்லாம் ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, நீங்களும் அவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவ பாக்குறதுக்கு சாதாரணமா தான் இருப்பா, மோகினி பிசாசு மாதிரி. ஆபத்தானவளும் கூட. அப்படிப்பட்ட ஒருத்திய உங்களால முடியும் மாமா. உங்க அளவுக்கு எல்லாட்டியும் நீங்க இங்க எப்படியோ அப்படிதான் சென்னையில நாங்க. எங்களுக்குன்னு ஒரு கெத்து இருக்கு, சொல்லி வச்சு அடிப்போம். முடிக்கலான்னு ஸ்கெட்ச் போட்டுட்டோம், யாரா இருந்தாலும் தப்பிக்கவே முடியாது. மாமா, ஜோதியை பத்தி உங்களுக்கு தெரியாது. காலேஜில் பெரிய கேங் லீடர். இவனுக்குன்னு பெரிய ஆள்லாம் இருக்காங்க. ஒரு ஃபோன் போட்டா போதும், ஆதிரோட கதையை அவங்களே முடிச்சிருவாங்க. மாமா, இதெல்லாம் சப்பா மேட்ரு. அவளுக்கு நாங்களே போதும். சத்தமே இல்லாம சங்கருத்து பால் ஊத்திர மாட்டோம். சபாஸ்டா, அதான்டா உன்னை பார்க்க, நீ பேசுறத கேட்கிறப்போ சின்ன வயசுல நான் பேசுறது பார்க்கற மாதிரி இருக்கடா. எதிரி நெருப்பு, இந்த ரெண்டையுமே மிச்சம் வைக்க கூடாது. எப்படியோ கதையை சீக்கிரம் முடிச்சிருங்க. கண்டிப்பா மாமா. அர்ஜுன் ஆதிரா 2 பேரும் ஹனிமூனுக்கு போவாங்க. ஆனா திரும்பி வரும்போது அர்ஜுன் மட்டும்தான் வருவான். அவ எப்படி செத்தான்னு அர்ஜுன் கேட்டா? தெரியாது மாமா. அவ டெட் பாடி கூட கிடைக்காது, செத்ததும் தெரியாது. அவ காணா போனமாயிடுவா. ஹனிமூன் போன இடத்துல அவ மிஸ் ஆயிட்டா, கிடைக்கலன்னு தெரிஞ்சு கொஞ்ச நாள் அழுவான். அப்பெல்லாம் அர்ஜுன் அவனை மறந்து தானே ஆகணும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இருக்கவே இருக்கா ராஜி. ஒரு கொலை, ஒரு கல்யாணம், சுபம். எனக்கு நம்பிக்கை இருக்குடா, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா மாப்பிள்ளைகளா. நம்பிக்கையோட போங்க, சாதிங்க. என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் பண்றேன். இல்ல வேணாப்பா, எல்லாத்தையும் அவங்களே பார்த்துப்பாங்க. நீங்க எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணா போதும். என்னம்மா, என்ன வேணும்? அர்ஜுன் ஆதிரோட ஹனிமூனுக்கு நானும் போறேன்ப்பா. ஹனிமூனுக்கா? நீ எதுக்குடா அங்க? அப்பா, பிரச்சனை என்னோடது, நான் அவசியம் போய் தான் ஆகணும். இல்லம்மா, இது ஆபத்தான வேலை, நீ போகவே கூடாது. அப்பா, தயவு செஞ்சு தடுக்காதீங்க. டேய், நீ என்ன கேட்டாலும் சரி, எப்படி கெஞ்சினாலும் சரி, நான் உன்னை அனுப்ப முடியாது, அனுப்பவும் மாட்டேன். நீ கல்யாணம் ஆகாதவ, புதுசா கல்யாணம் ஹனிமூனுக்கா போறவங்க கூட எப்படா
எப்பரா போக முடியும்? இங்க இருந்து நான் வேதனை தாங்காம தற்கொலை பண்ணிப்பேன். பரவாயில்லையா? ஏய், என்ன ராஜு இப்படி எல்லாம் பேசுற? நீங்க அனுப்பிதான் ஆகணும். சரின்னு சொல்லுங்க. ராஜு, அனுப்ப சம்மதம்னு சொல்லுங்க. எப்பரா உன்னை அனுப்புறது? சரி, நீ போயிட்டு வா. பார்த்து பத்திரம். தேங்க்யூப்பா, தேங்க்யூ.